அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம் ஜாதகத்தில் சூரிய தோஷம் நமக்கு இருப்பதாக கூறினால் அதனை நீக்கும் பரிகார தலமாக சூரியனார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் உள்ள முகவரி தஞ்சாவூர் மாவட்டம். இந்த ஊரானது சூரியனார் கோவில் ஆகும். இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். கோவில் மூலவராக சிவசூரியன் உள்ளார். மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். இனிய இறைவியாக உஷாதேவி மற்றும் சாயாதேவி மக்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலானது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள நவகிரக மூலவர்களுக்கு யாருக்கும் வாகனங்கள் கிடையாது. வெறும் நவகிரக இறைவனுக்காக மட்டுமே காட்சி தருகின்றனர். மேலும் இங்கு இருக்கும் இறைவனானவர் அவரது இடதுபுறத்தில் இடப்பக்கத்தில் உஷாதேவியுடன் இருக்கிறார். வலதுபுறத்தில் பிரதி உஷாதேவியுடன் காட்சி தருகிறார். மேலும் அவரது கரங்களில் செந்தாமரை மலர் ஏந்தி ஒரு அழகான காட்சியும் தருகிறார். பொதுவாக நவகிரக தலங்களில் மிகவும் முதன்மையான தலமாக கருதப்படுவது சூரியன் ஆகும். அப்படி இங்குள்ள சூரியனார் கோவிலில் எப்பொழுதும் பெரும் மக்கள் கூட்டம் அதிகளமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஜாதகத்தில் பிடித்து இருக்கும் என்று கூறப்பட்டுள்ள சனி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அஷ்டமத்து சனி, 7.5 சனி, சென்மத்து சனி போன்ற தோஷங்கள் பிடித்து கொண்டிருக்கும். அப்படி எந்த தோஷங்கள் பிடித்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆலயத்திற்கு முறையாக வந்து 12 ஞாயிற்றுக்கிழமைகள் தலைவாசல் செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குறித்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையில் இருந்து தொடர்ந்து 12வது ஞாயிற்றுக்கிழமை முடியும் வரை சுமார் 78 நாட்கள் அந்த ஆலயத்தில் இருந்து இங்குள்ள நவ தீர்த்தங்களில் புனித நீராடி குடும்பத்துடன் இங்குள்ள பிராணநாதரையும் மங்களநாயகியும் முழுமையாக வணங்கி வர வேண்டும். தொடர்ச்சியாக இது போன்ற நீங்கள் செய்து வந்தால் இந்த சனி போன்ற பிரச்சனைகள் உங்கள் தோஷங்களில் இருப்பதாக கூறியுள்ள அனைத்து தோஷங்களும் விரைவில் அகலும். இங்கு நாடி பரிகாரம் செய்வது, இந்த ஆலயத்தில் பெருமளவு பக்தர்கள் இந்த நாடி பரிகார முறையை பின்பற்றி வருகின்றனர். இந்த ஆலயத்திற்கு உள்ள மூலவருக்கு சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் செய்து வைத்து, இந்த சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் செய்வது தோஷம் உள்ள பக்தர்கள் கடைபிடிக்கும் ஒரு முக்கிய அபிஷேகமாக கருதப்படுகிறது. மேலும் இங்கே இருக்கும் பொதுமக்கள் தங்களால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்குதல், இறைவன் திருப்பணிக்கு ஏதாவது நன்கொடை அளிப்பது, மேலும் கோதுமை, வெல்லம், துலாபாரம், விளைச்சல் ஆகியவற்றை இந்த ஆலயத்திற்கு மக்கள் காணிக்கையாக தினசரி கொடுத்து வருகின்றனர். எனவே உங்கள் ஜாதகத்தில் இது போன்ற நவகிரக தோஷங்கள் போன்றவை ஏதாவது இருப்பதாக கூறினால் மேலும் ஒரு கோரிக்கை உள்ளது கொண்டு 28 நாட்கள் தங்கி இருந்த புனித நீராடி அங்கு தேவையான அபிஷேகங்கள் ஆராதனைகள் மேற்கொண்டு உங்களது சனி போன்ற தீய சக்திகள் தாக்கங்களை குறைத்து கொள்ள இது ஒரு சரியாக காணொளியாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்படைய எங்களது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.